நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்கள் பேசுவதற்காக மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அதாவது தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய அந்த கூட்டத்துல எங்களையும் பங்கெடுக்க சொல்லி, அதாவது எங்களை மட்டும் ஏன் புறக்கணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பக்க அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாரு. அது எப்படி பாக்குறீங்க? அவரை கூப்பிட்டாங்க, வரலையே. அவரு அந்த கட்டடத்தில் செவுத்துவரத்தில் ஒரு ஓட்டம் இருந்தது, அதில் பாம்புகிட்டு இருந்து அந்த பாம்பை விட்டு தாவேக்கா தலைவரை கொள்றதுக்கு முயற்சி நடக்கிறதா கேள்விப்பட்டு அதனால நாங்கள் வரல, அந்த மாதிரி என்னமோ சொல்லிட்டு இருக்கோம். இல்ல, மற்ற கட்சிகளுக்கு திமுக, அதிமுக, பாஜக அது போன்ற கட்சிகளுக்கு, நாம் தமிழர் கட்சிகளுக்குலாம் அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா எங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இவர் தேர்தலையும் நிக்கல, ஒன்லையும் நிக்கல, தேர்தல் அங்கீகாரம் ஒண்ணுமே இல்லைங்களா, எப்படி கொடுப்பாங்க? இதர போட்டி போட போறாங்களா? போட்டு ஏதாவது ஒரு கவுன்சிலர் தேர்தலில் நின்று இருந்தா கூட கூப்பிடுவாங்களா? ஏங்க சீமானையெல்லாம் கூப்பிடுவா, அவரை கூப்பிட மாட்டாங்க. ஒரு தேர்தலில் கூட டெபாசிட் வாங்காத ஒரு கட்சியை கூட கூப்பிடும் போது இவரை கூப்பிட மாட்டாங்க. தேர்தலே நிற்கலையே, அரசியல் கட்சியை அங்கீகாரமாக ஆகலையே அவரு. நீங்கள்லாம் பார்த்தா அவர் தலைவராக வந்துட்டாரு, பதவி ஏற்றுக்கிட்டாரு, மோடி அவரை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போட்டாரு, என்னென்னமோ நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு தெரியலையே. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் எங்கே இருக்காருன்னு கூட தெரியலையே நமக்கு. ஒரு சின்ன சம்பவம் நடந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லாமல் துண்டா காணும் துணியை காணும் பனையூரில் போய் கதவை சாத்தி உள்ளே போன மனுஷன் 1.5 மாதமாக எங்கே போனான்னு தெரியலையே. அப்புறம் இப்போ தேர்தல் இது கூப்பிட்டாங்க, எப்படி கூப்பிடுவாங்க? எந்த எலெக்ஷன் இன்னும் இருக்கியா, கவுன்சிலர் இருக்காங்களா, பஞ்சாயத்து மெம்பர் இருக்காங்க, ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே இல்லையே. ஒரு நிர்வாக குழு ஏதாவது இருக்குதா? ஊருக்கு ஒரு ஏதாவது கிளைக்கழகங்கள் திறந்து வச்சுருக்கியா? உங்கள் கட்சி கொடி எங்கே பறக்குது சொல்லு பாருங்க. தோளாந்தோர்த்திய கட்சியெல்லாம் கட்சி கொடி பறக்குதுங்க. தாவேக்கா கொடியை நான் பார்த்ததே இல்லை, அது எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னும் கட்சியை ஆரம்பிக்கல, ஆரம்பித்தா தானே கூப்பிடுவாங்க. அப்புறம் கட்சி ஆரம்பிக்காமல் கூப்பிடலன்னு என்ன அர்த்தம்? மீடியாக்கள் கிட்ட பற்றி கட்சி வச்சுக்கிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை. அரசியல் ரீதியாக நீ வரணும். மீடியாக்கள் ஒன்று சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது வேறு விஷயம். உனக்கு 10% மீடியா சப்போர்ட் இருக்கு, அது பத்தாது தம்பி. அரசியலில் அரசியல் அங்கீகாரம்னாக்கா நீ எலெக்ஷன் நிற்கிறதுக்கு ரெடி ஆகணும். அதை அந்த அங்கீகாரத்தை வாங்கிறதுக்கு இது பண்ணணும். சில இப்போ சட்டசபையில் தேர்தலில் நிற்க போறாரு அப்படிங்கிறதுக்காண்டி அழைக்க மாட்டாங்களா? ஏன் அழைக்கக்கூடாதா? விஜய் அவர்களை அழைக்கக்கூடாதா? யார்? தமிழக வெற்றி கழகத்தை அழைக்கக்கூடாதா? தேர்தல் ஆணையம் தேர்தலில் நிற்கிறதுக்கு யார் வேணாலும் நிற்க. இப்போ நான் நிற்கலாங்க, எனக்கு கட்சி கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் போய் அவரை 10,000 ரூபா கட்டணும், டெபாசிட் கட்டிட்டு நான் வேட்புமனு எனக்கு வேண்டியது ஒரு ப்ரொபோசல், ஒரு செகண்டர் 2 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா நான் வேட்புமனு நீட்டி 10,000 படத்தை கட்டிட்டு நான் தேர்தல் நின்றுடலாம். ஏங்க கிரிக்கெட் மட்டும், லாந்தர் விளக்கு, டார்ச் லைட்டு, இது என்னென்னமோ ஆட்டோ, இது என்னென்னமோ சின்னங்கள் நூற்றுக்கணக்கான பேர் நிற்கிறாங்களா? அவங்கள ஓட்டு சீட்டு வாங்கும்போது தெரியும் இத்தனை பேர் நிற்கிறாங்க. ஆனால் கட்சி வச்சுக்கிட்டா நிற்கிறாங்க. எலெக்ஷனில் யார் வேணாலும் நிற்கலாங்க. 21 வயது அடைந்த ஆண் பெண் யார் வேணாலும் நிற்கலாம். அதுதான் இந்திய தேர்தல். இது அவ்வளோதான். அதுக்கு கட்சி தேவையில்லை. ஆனால் இன்றைக்கி அந்த எஸ்ஐஆர் வந்ததுக்கு பிறகு அது கஷ்டம். இப்போ நீங்கள் அப்படி நிற்க முடியாது. இப்போ முதல்ல நீங்கள் உயிரோடு இருக்கீங்களாங்கிறத லிஸ்ட்டில் இருக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் பார்த்து சொல்லணும். அந்த அளவுக்கு போட்டு வச்சுட்டாங்க. இன்னைக்கு கூட அதை பற்றி ஒரு வீடியோலாம் போட்டிருக்காரு, ஒரு 9 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கிறாரு. எஸ்ஐஆருடைய பாதிப்புகளை பற்றி பேசியிருக்கிறாரு. எப்படி 1 மாதத்துக்குள்ளே எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காரு. அதே சமயம் எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கும், எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட கடமைகள் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு நாள் எல்லாருக்கிட்டையும் அந்த படிவத்தை கொடுத்து ஃபில் பண்ண வச்சு பண்றாங்க அப்படின்னு சொல்றது எப்படி நியாயமாகும் அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் கேட்காதானே சார் செய்யறாரு. எவ்வளோ சாமர்த்தியமா இருக்கீங்க பாருங்க. இதையே 3 நாளைக்கு முன்னாடி எஸ்.வி. சேகர் கேட்டுட்டார். ஆனால் உங்களுக்கு அவருக்கு விளம்பரம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. தேடி பிடிச்சி அவர் கொடுத்தாரான்னு கண்டுபிடிச்சி இதை ஹைலைட் பண்ணுறீங்க. 3 நாளைக்கு முன்னாடி எஸ்.வி. சேகர் இதெல்லாம் பேசிட்டார். தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துக்க ஒரு ரேஷன் கார்டில் அத்தனை டீட்டெயில் இருக்குதுங்கிற போது ஒரு ஆதார் கார்டில் அதெல்லாம் நீ இது பண்ண முடியாது. பர்த் சர்டிஃபிகேட் எதுக்காக கேட்குற? கார்பரேஷனில் போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. செத்து போன லிஸ்ட்டு அங்கே கிடைக்காது உனக்கு. போன எலெக்ஷனில் இருந்தவங்க இந்த எலெக்ஷனில் இருக்காங்களா இல்லையாங்கிறது அங்கே போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. டிஜிட்டலில் அடித்தா உடனே அடுத்த நிமிஷம் வந்துருப்பேப்பா. ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிலையும் இருக்கிற அந்த முனிசிபாலிட்டி, அந்த கிராம சபையில் தட்டினா போய் இன்ஃபர்மேஷன் வந்துட போது. இதுக்கு எதுக்கு ஃபார்ம் கொடுக்குற? 6.5 கோடி வாக்காளர்களுக்கு ஒரு வாக்காளனுக்கு 3 ஃபார்முங்கிற 18 கோடி ஃபார்ம் அடிச்சிட்டியா நீ? கண்டதெல்லாம் கேட்குறாங்க. இன்றைக்கி இது பண்ணி கேட்டாங்க, இந்த அவங்க முழிச்சாங்க.
பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு கேட்குறாங்க. எங்கே போகிறது? பக்கத்து வீட்டுக்காரன் யாருக்கு தெரியும்? இப்போ எனக்கு ஓட்டு இல்லைன்ட்டாங்க. ஏன்னா என்னுடைய பேர் வந்து அங்கே கேப்பங்காடனில் இருக்குது. அங்கே நான் இல்லை. இப்போ என் மகனும் மருமகளும் இருக்காங்க. அவங்க கொடுத்துருந்தா தான் உண்டு. கொடுத்தா 3 தடவை வருவாங்க. 3 தடவை நாங்கள் இல்லைனாக்கா எனக்கு ஓட்டு போயிட போகுது. இப்படி பல பேர்களை நீக்கிவிட்டு இவங்களுக்கு வேணுங்கிறவங்களாம் உள்ள கொண்டு நீக்கிறது தான் இன்றைக்கி வரலும் வெளியில் லிஸ்ட் வந்துருக்குத ஒழிய யாரையெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கங்கிற லிஸ்ட் இன்னும் வரல. தெரியுமில்ல, யாரை இன்க்ளூட் பண்ணியது தேர்தல் ஆணையங்கிறது இன்றைக்கி வரலும் தெரியல. அதெல்லாம் தானே பீகார் தேர்தலுக்கு காரணமாக இருந்தது. யாரை நீக்கினங்கிறது தெரியும், யாரை சேர்த்தனைங்கிறது தெரியலையே. அதனால் இது இவ்வளோ இது இப்போ பாருங்கள், ஒரு மீடியாவை நீங்கள் எஸ் வி சேகர் அவ்வளோ பெரிய ஒரு சீனியர் ஆக்டர் சொன்னது உங்களுக்கு அக்கறை இல்லை. நேற்று முளைச்ச தாடி நடத்த அளவுக்கு மூளை வளராத ஒரு ஆசை. அவர் தான் பெரிய கட்சி தலைவர். அதுதான் வேற யாரு? நீங்கள் தான் அதை சொல்லிட்டு இருக்கு. அவர் தான் கட்சி தலைவர். ஏன் அவன் கூப்பிடலங்கிறதுக்கு அந்த காரணம் கூட உங்களுக்கும் தெரியும். அப்புறம் நீங்க ஆதரிக்கிறாங்க எப்படி இருப்பா? அப்படிதான் புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. முதல்ல யாரு நீ என்கிட்ட ஏன் வர்றீங்க? அங்கீகாரம் கிடைச்சதுனால தானே வந்தீங்க. நீங்க விஜய் கிட்ட ஏன் போறீங்க? என்னத்துக்கு தூக்கி விடுறீங்க? விஜய் எந்த எலெக்ஷன் நின்னுல எத்தனை தடவை மக்களை சந்திச்சிருக்காரு? 1.5 வருஷம் ஆகுது. 7 மீட்டிங் போட்டார். 3 வாராந்திர மீட்டிங்கு 4 இது போட்டார். ஒரு வாராந்திர மீட்டிங்கில் அடிப்பட்டவொன்னு ஓடி போனார். 1.5 மாதமா ஆளை காணும். தேடி பிடிச்சி கேட்குறீங்க. இது கொடுத்தாரு. எஸ் வி சேகர் போன்ற சீனியர்கள் எம்எல்ஏவெல்லாம் இருந்த ஒரு ஆசாமி அவர் கொடுக்குற இது வந்து உங்களுக்கு தெரியவே இல்லை. அதுதான் மீடியா லட்சணம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? அவரை தூக்கி ஒன்றுன்னு ஆசைப்படுறீங்க. போங்க, அவர்கிட்டே போங்க. என்னங்க உங்களை மக்களுக்கே தெரியலையே அப்படின்னு கேளுங்க. நான் தான் சொல்கிறேன் தம்பி, மீடியா ரெக்கக்னிஷன் பத்தாது அரசியலுக்கு. மீடியா ரெக்கக்னிஷன் நம்பிக்கிட்டு இருக்காரு. பாவம், இன்னும் நல்லா பயன்படுத்துகிறாங்க மீடியாக்கள். ஒன்று வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அரசியலுக்கு வரணுன்னாக்கா நீ அங்கீகாரம் வேணும்னாக்கா சீமான் மாதிரி டெபாசிட் கிடைக்கலன்னா பரவாயில்ல, தேர்தலில் நிற்கணும். பழனிசாமி ஏன் காலியானார்? கடைசி 3 தேர்தலில் நிற்கிற கட்சியே இல்லை, காலி ஆகிட்டேன். கட்சியிலேருந்து அவ்வளோதான். இல்லாட்டி திராவிட கழகம் மாதிரி சமூக நீதிக்காக போராடுற இதுன்னு சொல்லிட்டு போவோம். அப்போ அவரை பற்றி தெரியும், உன்னை பற்றி பேசுவாங்க. ஒரு கூட்டங்களை நடத்து, இதை காட்டு. ஒன்றும் இல்லையே உங்கள்கிட்ட. ஒரு கூட்டத்தில் கூட்டம் நடத்த தெரியாதுங்கிறதையும் ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டேன். ஒரு பெரிய கூட்டம் வந்து இன்னொரு இது பண்ண முடியும். 41 பேர் சேர்த்து போட்டால் அன்றைக்கி ஓடி போன ஆள் இன்றைக்கி ஒன்று ஆளை காணும். அவ்வளோதான் அரசியல் முதிர்ச்சி. சமாளிக்க தெரியல. நீங்களாம் தான் பிடிச்சி ஏதோ காப்பாற்ற பார்க்குறீங்க. உங்களுக்கு உங்கள் முயற்சி வெல்லட்டும். இப்போ இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமாக சில விஷயங்கள் விஜய் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய தமிழக வெற்றி கழக தோழர்கள் வந்து இதை சாதாரணமாக எடுத்துக்கூடாது. முக்கியமாக நம்ம வர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் இதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கூடாது. ஏன்னா இதோடைய படிவங்கள் வந்து பல பேருக்கு போய் சேரவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கிறாரு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அப்படி கேட்டிருந்தாருன்னா நம்ம மகிழ்ச்சி தான். அவரு கூட அது தெரிஞ்சிருக்குது. இல்ல, அவர் கூட திமுக எடுக்கக்கூடிய ஸ்டாண்டை வந்துட்டு அவரும் ஒரு தனியா ஒரு இடத்துல இருந்து விஜய் திமுக ஸ்டாண்ட் சொல்றீங்க. விஜய்க்கு பிறவி மேதையாச்சு. அவர் தான் இது பிரகாரம் பிறவி மேதை இல்லை. அவருக்கே தெரிஞ்சிருக்கு. அவருக்கே தெரிஞ்சிருக்குதுன்னா தேர்தல் ஆணையம் ஜாக்கிரதையா இருக்கும். இந்த மாதிரி ஆளுக்கே தெரிஞ்சிருக்குதுன்னா அந்த தேர்தல் ஆணையத்து மேலே சந்தேகம் வந்திருக்கு. உறுதிப்படுத்துறதுக்கு இது ஒரு இது. விஜய்க்கே தெரிஞ்சிருக்கு தேர்தல் ஆணையம் சரியில்லை. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இல்லை, விஜய் இப்போ தமிழக வெற்றி கழகங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவங்கெல்லாம் நான் பார்க்கறதுக்கு அங்கே இதை முதல்ல செயல்பாடுகளை நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் மூலமாக தான் எங்களுக்கு தெரியுது. நீங்கள் இல்லைன்னா அவர் ஏது? மீடியா இல்லைன்னா அவர் ஏது? அவரை பற்றி யாருக்கு என்ன தெரியும்? இல்லை, மீடியா மட்டும்தான் காரணம். தமிழக வேற யார் இருக்கா? வேற யார் இருக்கா? அவர் எங்கே அவர் கிளைக்கழக உறுப்பினர்கள் யார்? தலைவர் இந்த அடையாறு ஏரியாவுக்கு யார் கட்சியினுடைய தலைவர்? அடையாறு கிளைக்கழகத்தினுடைய தலைவர் யார்? செயலாளர் யார்? பொருளாளர் யார்? உறுப்பினர்கள் யார்? அந்த கட்சிக்கு ஆஃபீஸ் எங்கே இருக்குது சொல்லுங்களேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் ஆவடியில் இருக்கிறேன். போரூர் வழியாக போகிறேன். போரூரில் எங்கே இருக்குது கட்சி ஆஃபீஸு? ஆவடியில் எங்கே இருக்குது கட்சி ஆஃபீஸு? ஆவடிக்கு யார் தலைவர் சொல்லுங்களேன். இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ ஆதரவு தெரிவிக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாகை தமிழுக்கு தெரிஞ்சிருக்கும். கொடுக்கலாம் அந்த லிஸ்ட்டு. இவர்கள் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்கள் பார்க்கறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல. இங்கெல்லாம் தாவேக்கா இருக்குதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கோமில்ல. இந்த ஹெல்ப்பாக தான் ஒரு பண்ணுங்க. நீங்கள் பண்ணுங்கள். இவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்க. அந்த கழக தலைவர்களாக யாருங்கிறதெல்லாம்
கரூர் சம்பவத்தில் யாரை கைது பண்ணுறதுன்னே தெரியலையே. யாரோ ஒரு மதிய அழகன் ஒரு ஆளை பிடிச்சி மாட்டி விட்டாங்க. அந்த அம்மாவோட பொண்டாட்டி, அந்த அவருடைய பொண்டாட்டி வந்து சொல்லி இதுக்கு இந்த கூட்டத்துக்கு எங்கள் வீட்டுக்காரர் சம்பந்தம் பிடிச்சி உள்ளே தேட்டாங்க அடிச்சு. அப்புறம் அந்த மாலை தேத்தி உள்ளே கொண்டு போயிட்டாங்க. யாரையோ ஒருத்தரை கைது பண்ண வேண்டியது. உடனே இன்றைக்கி ஏதோ நான் இப்போ உன்னோட பெரிய ரவுடின்னு சொல்கிற ஆளெல்லாம் அந்த கட்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் அந்த ஆள் தான் செயலாளர் இருக்கிறாங்க, எதுக்குறாங்க, இன்றைக்கி இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. எல்லாம் மீடியா வச்சு பார்த்தா நமக்கு தெரியுது. மக்கள் மத்தியில் அவங்க எங்கே வந்தாங்க? மொத்தமாக 7 கோட்டம். இப்போ இந்த எஸ்ஐஆர்னுடைய சம்பந்தப்பட்ட இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து கரூர்ல நடத்த போறதா சொல்றாங்க. கரூரினுடைய சம்பவத்துக்கு பிறகு இப்போ ஒரு விஷயம் கரூர் நடக்க போகுதுன்றாங்க. போகட்டுமே, அது அமித்ஷா சொல்லியிருப்பார், அங்கே போய் போடு அப்படின்னு. இப்போ கரூர் மக்கள் ஜாக்கிரதையா இருக்கணும், அவ்வளோதான் சொல்கிறேன். என்ன சார் இப்படி சொன்னா எப்படி சார்? வேற என்ன சொல்றது? வருத்தப்படாதீங்க சார். நீங்கள் உங்கள் வாகை தமிழ் டிவிக்காரர் பூரா அங்கே போய் நின்று காப்பாற்றுங்க சார். கரூர் மக்களை காப்பாற்றுங்க. மறுபடியும் கரூருக்கு வர்றேங்கிறாரு, ஜாக்கிரதையா இருங்க, அவ்வளோதான். நம்ம பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அவர் உடனே ஏதாவது ஆச்சுன்னா ஓடி போயிடுவார். வாகை டிவியும் கேமரா எடுத்துட்டு பின்னாடியே ஓடி போயிடுவாங்க. மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறது கரூர் மக்கள் தான். கரூர் மக்கள் ஜாக்கிரதையா இருங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இந்த பலமான பவர்ஃபுல்லான ஆயுதத்தை நம்ம கையில எடுக்கணும், நம்மளுடைய ஓட்டு நம்மளுடைய உரிமை, நம்ம இதை காப்பாத்துறதுக்கு நாம தான் திரண்டு வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து பேசாருங்கிறப்போ அப்போ ஒரு 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 முன்னெடுப்பை எடுக்க முயற்சி பண்றாரு. இதுவரை யாருமே சொன்னது இல்லைங்க. இதை நம்மளுடைய ஓட்டுங்கிறது நம்மளுடைய உரிமைன்னு யார் சொல்லியிருக்கிறாங்க? விஜய் வரதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாத, கேள்வியே பண்ணலையே, முதல் முறையாக கேள்விப்படுறோம். விஜய் ஓட்டுங்கிறது நம்முடைய உரிமைங்களா? விஜய் ஐயா நீங்கள் ஐயோ இது நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. ஐயோ இது கூட எங்களுக்கு தெரியாமல் விஜய் ஐயா நீங்கள் சொல்லி தான் தெரிஞ்சது, ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ விஜய் மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ரொம்ப தேங்க்ஸ். இதை வந்து உங்கள் டிவி மூலமாக விஜய் தான் முதலில் கண்டுபிடித்தார், ஒவ்வொரு முறை சொல்லிட்டு போங்க, உங்களையும் பார்த்து சிரிப்பாங்க, அவ்வளோதான். சரி, இப்போ ஐக்கிய ஜனதா தளத்தை விட பிஜேபியை சேர்ந்தவர்கள் வந்து பெருவாரியான வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய நிதிஷ்குமார் அவர்கள் வந்து முதல்வர் வேட்பாளர் ஆக்கப்படுவாரா, இல்லை வேற யாரையாவது முதல்வரா ஆக்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணுவாங்களா? அது எப்படி பாக்குறீங்க? இப்போ தான் நியூஸ் பார்த்துட்டு வந்தேன். அது அவங்க நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்து நிதிஷ்குமார் தான் வருவார்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக வந்து கூட்டணி கட்சிகளை கலந்து ஆலோசித்த பிறகு சொல்லப்படும்ட்டாங்க. ஆக நிதிஷ்குமார் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உள்ள வர வேண்டியிருக்கு. அவருடைய ஆதரவில் நின்று ஜெயிக்கிறாங்கங்க. அவரை விட 4 சீட்டு அதிகமாக வாங்குறாங்க. போன எலெக்ஷன்ல அதே தான் நடந்தது. அவரை கூட நிதிஷ்குமாரை கூட்டணியில் வச்சுக்கிட்டு ஜெயிச்சுவிட்டு நிதிஷ்குமாரை விட அதிக சீட்டை போன தடவை பாஜக ஜெயிச்சு. அதே தானே இந்த தடவையும் நிதிஷ்குமாரை வச்சுக்கிட்டு தான் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு ஆனால் அவங்கள விட அதிக சீட்டு. மகாராஷ்டிராவில் நடந்தது தாங்க. சிவசேனாவை கையில் வச்சுக்கிட்டு தான் எல்லாம் பண்ணாங்க. சிவசேனாவை இன்றைக்கி காலியாக்கி விட்டாங்கல்ல. இன்றைக்கி நம்ம அனுதாபம் தெரிவிக்க வேண்டியது நிதிஷ்குமாருக்கு தான். பதவி கிடைச்சாலும் உனக்கு ஆபத்து, கிடைக்கலன்னு உனக்கு ஆபத்து. கிடைச்சா என்ன டம்மியாக உட்கார வச்சுருக்க போகிறாங்க. சரி, இன்னொரு பார்வை நம்ம பார்க்கலாம். என்னன்னா, இப்போ நிதிஷ்குமார் அவர்களை வந்து முதல்வர் ஆக்காம அப்படியே வச்சிருந்தாலும் கூட, ஒருவேளை நிதிஷ்குமார் வந்து நாளைக்கு நீங்க எனக்கு முதல்வர் ஆக்கல அப்படின்னா நான் வந்து உன்னோட கூட்டணி இருந்து விலகிடுவேன்னு சொன்னா மத்தியில வந்து அது ஒரு பெரிய ஆபத்தா வரும். அதனாலதான் நான் உன்னை விட நான் அதிகமான சீட்டை ஜெயிச்சேன். என் மேல அங்க நீ கையை வைக்கிறனா இங்க நீ காலி. சிபிஐல சிக்கிற மாதிரி தாங்க. சிபிஐல சிக்கிட்டா உடனே கேஸ் போட்டுருவாங்க. உங்களை குற்றவாளின்னு சொல்ல மாட்டாங்க, நிரபராதின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இப்போ எந்நேரமும் அப்படியே இருந்துகிட்டு இருக்க வேண்டியது தான். இப்போ விஜய் எப்படி தானே மாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. பாவம், கேஸ் சிபிஐ கேட்டார், கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? குற்றவாளின்னு சொல்ல போகிறாங்களா நிரபராதின்னு சொல்ல போகிறாங்களா தெரியாது, அப்படியே வச்சுருப்பாங்க. ஏதாவது இது பண்ணால் குற்றவாளின்னு விடுவேன். காட்டிலே உளுந்து கிடதுன்னு நிரபராதின்னு சொல்ல மாட்டேன், காட்டிலே உளுந்து கடை, அவ்வளோதான். அதே தான் இப்போ நிதிஷ்குமாரோட என்னமோ அதுதான். அங்கே பார்லிமெண்ட்டில் ஏதாவது வச்ச இங்கே நீ காலி, பேஸ்மெண்ட்டு காலி ஆகிடும், ஜாக்கிரதை, அவ்வளோதான். கரெக்டாக 4 சீட்டு கீழே. அதான் நம்ம அனுதாபம் தெரிவிக்க வேண்டியது நிதிஷ்குமாருக்கு தான். பால் தாக்கரே சிவசேனாவுக்கு நம்ம அனுதாபம் தெரிவிச்சிட்டோம். இதை விட மிகப்பெரிய வெற்றி மகாராஷ்டிராவில் கிடைச்சது. அது தெரியுமில்ல உங்களுக்கு. இன்றைக்கி மகாராஷ்டிராவில் இவங்களால் ஆட்சி பண்ண முடியல. இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சு அவங்களால இருக்க முடியல. அங்கே உள்ளுக்குள்ளார 1000 குளறுபடிகள் இருக்குது. எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க, மெஜாரிட்டி கரப்ட்ஸ், அப்சல்யூட் மெஜாரிட்டி கரப்ட்ஸ் அப்சல்யூட்லின்னுவாங்க. திமுக வந்து 67 வந்து 134 இடங்களில் தான் வெற்றி பெற்றாங்க. ஒரு பெரிய ஒரு கணிசமான தொகையில் வந்து ஒரு எதிர்கட்சியும் இருந்தது.
71 ஜெயிச்ச போது எதிர்கட்சியே இல்லாம போயிடுச்சு. 184 இடத்துல ஜெயிச்சு எதிர்கட்சியே இல்லை, லிட்டரலாக ஒன்றுமே இல்லை. அப்பதான் சொன்னாங்க திமுக ரெண்டா பொழந்து அப்பதான் திமுக ரெண்டா உடது. எம்ஜிஆர் பிரிஞ்சார். ஆப்ஷன் இந்த மாதிரி ஒரு மெஜாரிட்டி வரும்போது உள்ளுக்குள்ளார ஆயிரக்கணக்கான குழப்பங்கள் வந்து ஒரு கட்சி உடையும். இனிமேல் பிஜேபியினுடைய இது வந்து அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் வரும். எந்த சர்வாதிகாரியும் நீண்ட நாள் வாழ்ந்ததா கிடையாதுங்க. ஹிட்லர் 2ஆம் உலக யுத்தத்தில் ஆரம்பத்தில் அவன் ஜெயிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தான். அப்படியே ஜப்பான்காரன் நம்ம திருவள்ளிகளில் வந்து கூட்டு போட்டு போயிட்டான். இந்தியாவில் படம் எடுக்காதுன்னு சொல்லி இருந்தும் கூட லெட் இந்தியா ஸ்லீப்புன்னு தான் சொன்னானுங்க. அது தண்டத்தையொட்டிய நாடு, அதை வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுக்கி வச்சிருந்தான். எந்த உலக யுத்தத்திலையும் மாட்டாத நாடு இந்தியாவும் சைனாவும். ஏன்னா பயங்கரமான ஜனத்தொகை பிடிச்சோம்னா அவனுக்கு சோறு போட்டே நாம காலி ஆகிடுவாங்கிறதா. இந்த பக்கமே யாரும் வரல அவனுக்கு, 2 உலக யுத்தத்திலையும் வரல. தேவையில்லாமல் ஜப்பான்காரன் வந்து இங்கே கொண்டு போட்டான். அது தமிழருடைய வீரத்துக்கு அது ஒரு சான்றாக இருந்தது. அடுத்த நிமிஷம் மெட்ராஸை விட்டு அத்தனை தமிழ்னு காலியை விட்டு போயிட்டான். மெட்ராஸில் ஈக்காக்கா கிடையாது, அதான் தமிழர் வீரம். என்னுடைய மனைவியுடைய தாத்தா அந்த சமயத்தில் சென்னையில் இருந்தார். குடும்பத்தையில் எங்கள் ஊருக்கெல்லாம் அமுச்சு விட்டார், சேலம் அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் அமுச்சிட்டு அவர் இங்கேயே உட்காந்து ஊரை காலி பண்ணிட்டு போகிறவங்களாம் அடிமாட்டு வேலைக்கு இவ்வளோ பெரிய கட்டடத்தை 10 ரூபாய்க்கு கொடுங்க சார் வாங்கிட்டு போகிறேன், அந்த மாதிரிலாம் அப்படியே வாங்கிட்டார். இருந்து உட்காந்து வாங்கிவிட்டார் அவருடைய பெரிய. அந்த காலகட்டத்தில் தானே மெட்ராஸ் பஞ்சம்லாம் வந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. மெட்ராஸ் பஞ்சமெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி. அதனால தானே ஒரு சுதந்திரமாக கொடுத்தான். இல்லை இப்போ ஜப்பான் குண்டு போட்டதும் கூட சுதந்திரத்துக்கு முன்னாடி தானே. அதெல்லாம் 45 வந்துருச்சு, 42 வந்துருச்சு. அதில் தான் இங்கிலாண்டினுடைய பொருளாதாரம் அடிபட்டு போயிடுச்சு. இந்தியாவை வச்சுக்கிட்டு தான் மாரடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் முதல்ல இந்தியாவை தலை விடுவோன்னு சொல்லிட்டு அவன் அட்லையை வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டாரு. உடனே தான் நான் இந்தியா வெள்ளை இணைய வெளியேறுன்ற போராட்டம்லாம் ஆரம்பிச்சாருங்க. அது ஒரு நம்மளால் பேசாமல் தான் உட்காந்துட்டு அவன் போக போகிறான் தெரிஞ்சவங்க வெள்ளை இணைய வெளியேறுன்னு சொல்லிட்டு விட விட்டார். இப்போ சுபாஷ் சந்திர போஸ் அங்கிருந்து ஜப்பான்லேருந்து படையெடுத்து வந்து ஹிட்லர்கிட்ட போய் பேசினார். ஹிட்லரை சந்தித்ததில் அவர் ஒருத்தர் ஒரு தகவல் உண்டு, அது எவ்வளோதான் உண்மைன்னு தெரியாது. இல்லை படங்கள் வந்திருக்கு, படங்கள் இருக்கு. அதெல்லாம் கேள்விப்பட்ட அளவில் யாருமே இல்லை. ஹிட்லர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹிட்லர் தன்னை மாதிரி ஒரு 5 பேரை வச்சுருந்தாங்க. ஆனால் 5 பேர் மாதிரி ஒருத்தர் இருந்தார். ஆனால் அதில் கரெக்டாக சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஹிட்லரை கண்டுபிடிச்சார் அப்படின்லாம் சில அதெல்லாம் அப்புறம் பங்காளிகள் தான் விடுவாங்களே, 1000 கதைகளை விடுவாங்களே, அதில் ஒன்று இது. அதனால் இதை அவர் பார்த்ததுக்கு ஆனாலும் அங்கே போய் இது கேட்டார், ஹெல்ப் கேட்டார் கொடுக்குறேன் நாங்கள். அப்படி வரும்போது தான் அதெல்லாம் பேசிட்டு வரும்போது தான் அந்த விமான விபத்தில் அவர் இறந்து போயிட்டார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் வந்தமைக்கு நன்றி சார்.